Hello students, இன்னைக்கு social science 10th standard lesson 3 short answers book back short answers மட்டும் படிக்கலாம். லெசனோட டைட்டில் World War, the Second World War. இரண்டாம் உலகப் போர் பத்தி படிக்கிறோம். Second World War. Who were the three prominent dictators of the post World War? First World War, post First World War. First World War அப்புறம் postனா என்னங்க? First World War முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த உருவான ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ் யாரு? ப்ராமினன்ட்னா முக்கியமான, டிக்டேட்டர்ஸ்னா சர்வாதிகாரிகள், நாட்டை அடக்கி ஆள்றது, அவங்க இஷ்டப்படி நடத்துறது, சட்டத்திட்டத்துக்கு உட்படாதது, அவங்க எல்லாம் சர்வாதிகாரிகள்னு பேர். அப்ப முக்கியமான சொல்லக்கூடிய அளவுக்கான டிக்டேட்டர்ஸ் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் உருவானவங்க யார் யாரு? போஸ்ட்னா அப்புறமேல், வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் உருவானவங்க. The three prominent dictators, முக்கியமான டிக்டேட்டர்ஸ் யார் யாருன்னா, முசோலினி, இட்டாலி கண்ட்ரி சேர்ந்த முசோலினி, ஹிட்லர், ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர், ஸ்பெயினை சேர்ந்த பிரான்கோ. இவங்க 3 பேர் தான் சர்வாதிகாரிகள், முக்கியமான 3 சர்வாதிகாரிகள். Second one, how did Hitler get the support from the people of Germany? ஜெர்மனி மக்களுடைய சப்போர்ட் எப்படி ஹிட்லர் அவருக்கு உருவாக்கிக்கிட்டார்? ஏன் ஜெர்மனி மக்கள் ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? Hitler was able to exploit the general discontent among the Germans. Hitler was able to, என்ன ஏபிள்னா என்ன? அவர்னால முடிந்தது, ஏபிள். அப்ப ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ஜெனரல் டிஸ்கண்டென்ட். எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா தவறா வழி நடத்துறது, ஒருத்தவங்களோட குறைய நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிறது அர்த்தம். ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் எதை? த ஜெனரல் டிஸ்கண்டென்ட் அமங் த ஜெர்மன்ஸ். ஜெர்மனி பீப்புளுக்கு ஒரு டிஸ்கண்டென்ட், கண்டென்ட்னா ரொம்ப திருப்தியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கைனா கண்டென்ட். டிஸ்கண்டென்ட்னா ஒரு குறையோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஜெர்மனி பீப்புளுக்கு. அப்போ ஜென்ரலாவே பொதுவாவே ஜெர்மனி பீப்புளுக்கு அந்த குறையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோன்ற ஒரு நினைப்பு இருந்தது. அத தவறா பயன்படுத்திக்கிட்டார் ஹிட்லர், அது அவருக்கு முடிந்தது. அப்ப ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ஜெனரல் டிஸ்கண்டென்ட் அமங் த ஜெர்மன்ஸ். கிஃப்டட் வித் கிரேட் ஆரட்டாரிக்கல் ஸ்கில்ஸ். ஆரட்டாரிக்கல்னா பேச்சு திறமை. அப்ப அவருக்கு பேச்சு திறமை அதிக அளவுல இருந்தது. அண்ட் வாஸ் ஏபிள் டு ஸ்வே த பீப்புள். ஸ்வேனா மக்களை இழுத்துட்டு போறது, வழி நடத்தி இழுத்துட்டு போறது. அப்ப மக்களை அவரோட பேச்சு திறமையினால அவரு பக்கம், அவரு என்ன சொல்றாரோ அதை கேட்கிற மாதிரி இழுத்துட்டு போனார். பை ஹிஸ் இம்பேஷன்ட் ஸ்பீச்சஸ். இம்பேஷன்ட்னா உருக்கமான, ரொம்பவுமே மனசை உருக்குற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா, இமோஷன்ஸை தூண்டுற மாதிரியான பேச்சு அவருது. By promising a return to the glories of military past of the Germany. ஜெர்மன் கண்ட்ரி மிலிட்டரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது முதல்ல. அப்போ மக்கள் குறையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம நாடு கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காங்காட்டி அவங்களுக்கு நம்மளோட மிலிட்டரி திறமைகளை, மிலிட்டரி படைகளை நம்ம திரும்ப ரிட்டர்ன் கொண்டுட்டு வருவோம், அதோட புகழை பரப்புவோம். குளோரிஸ்னா புகழ், பெருமைகள், அந்த பெருமைகளை எல்லாம் நம்ம மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார். ஹிட்லர் பில்ட் ஹிஸ் சப்போர்ட். அவருக்கு எப்படி சப்போர்ட் உருவாச்சு? ஆன் த நோஷன் ஆஃப் த ரேஷியல் சுப்பீரியாரிட்டி ஆஃப் த ஜெர்மன்ஸ். நோஷன் ஐடியா. அப்ப ஜெர்மன் பீப்புளுக்கு அவங்க தான் சுப்பீரியர், தலை உயர்ந்தவங்க, தலை சிறந்தவங்க, உலகத்திலேயே வச்சு அவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு நினைச்சாங்க. ரேஸ்னா என்ன? அவங்க இனம், அவங்க இனம் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ரேஸ் என்ன? அவங்களோட இனம் என்ன ரேஸ்? ஆரியன் ரேஸ். அண்ட் a deep hatred of the Jews. ஜூஸ் மேல, ஜூஸ்ங்கிற ஒரு மக்கள், அவங்க மேல ஜெர்மன் பீப்புளுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது, அதை வளர்த்தி விட்டார். அப்போ ஜெர்மன் பீப்புள் தான் உயர்ந்தவங்க நம்ப வச்சாரு, ஜூஸ் மேல வெறுப்பை பரவ விட்டார்.
இப்படிதான் ஹிட்லர் ஜெர்மன் பீப்புளை தவறாக வழி நடத்தி அவருக்கான சப்போர்ட்டை வளர்த்துக்கிட்டார். நெக்ஸ்ட் தேர்ட் ஆன்சர், டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். பேர்ல் ஹார்பர் என்ன நடந்தது? இன்சிடென்ட்னா நிகழ்ச்சி, அதை பத்தி விவரிக்க சொல்றாங்க. இன் டிசம்பர் 1941 ஜப்பான் அட்டாக்ட் அமெரிக்கன் நேவல் பேஸ். நேவி அப்படின்னா நேவின்னா கப்பல் துறை, கப்பல் படை. அப்ப அமெரிக்கன் கப்பல் படை பேஸ்னா அவங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா கப்பல் எல்லாத்தையும் ஒரு கடற்கரையில. அந்த கடற்கரையில இருக்கிற கப்பல்களை எல்லாம் ஜப்பான் அட்டாக் பண்ணுது. எங்க? இன் பேர்ல் ஹார்பர், ஹவாய். விதவுட் வார்னிங்கே கொடுக்கல அமெரிக்கன் பீப்புளுக்கு. அமெரிக்கன் படைக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு தாக்குறாங்க. The idea of Japan was to cripple America's Pacific fleet. அப்ப பசிபிக் ஓஷன் சைட்ல இருக்கிற அமெரிக்காவோட கப்பல் படை, ஃபிளீட்னா நிறைய கப்பல், ப்ளூரல் ஆஃப் ஷிப்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபிளீட். அப்ப நிறைய கப்பல் நிறுத்தி வச்சிருக்கிற கப்பல் படைய கிரிப்பிள்னா என்ன? முடக்கிறது, எதுவுமே செய்ய விடாம அழிக்கிறதுக்கு பேரு கிரிப்பிள். அப்ப த ஐடியா ஆஃப் ஜப்பானோட ஐடியா என்னன்னா, வாஸ் டு கிரிப்பிள் அமெரிக்காஸ் பசிபிக் ஃபிளீட். பசிபிக் ஓஷன் பக்கத்தில் நிறுத்தி வச்சிருந்த எல்லா கப்பல்களையும் முடக்கணும், அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுச்சு. அண்ட் டு ஸ்டாப் எனி அப்போசிஷன் இன் த சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அப்ப இதை அழிச்சிட்டா ஜப்பானை யாரும் இந்த ஏரியால சவுத் ஈஸ்ட் ஏஷியால ஜப்பானை எதிர்க்க முடியாது, தாக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்டை ஜப்பான் பிளான் பண்ணி பண்ணுச்சு. மெனி பேட்டில் ஷிப்ஸ், நிறைய பேட்டில் ஷிப்ஸ், போர்க்களங்கள், அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ், நிறைய சண்டை பிளேன் எல்லாம் இருக்கும் இல்லையா, விமானங்கள், போர் விமானங்கள், பேட்டில் ஷிப்ஸ், அந்த பொருட்கள், அந்த பீரங்கி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அம்யூனிஷன்ஸ், வெடிப்பொருட்கள், இது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஜப்பான் பீப்புள் அழிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட போர் தளங்கள், தளவாடங்கள் எல்லாத்தையும் ஜப்பான் அழிச்சிருச்சு. இட் brought the United States with its enormous resources into the war. அப்ப ஜப்பானை குறைச்சு மதிப்பிட்டு இருந்தது அமெரிக்கா. இவ்வளவு பெரிய வேலையை ஜப்பான் பண்ணி மிகப்பெரிய பேரழிவை கொண்டுட்டு வந்தாங்காட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் எனார்மஸ் ரிசோர்சஸ் அப்படின்னா அதிகப்படியான தன்னுடைய போர் கருவிகளையும் போர் தளங்களையும் வாருக்கு எடுத்துட்டு வந்தது பின்னாட்கள்ல. இதனால பேர்ல் ஹார்பர் நடந்ததுனால. அப்ப இதுதான் பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். வாட் டு யூ நோ ஆஃப் பெவரேஜ் ரிப்போர்ட்? இது ஃபோர்த் கொஸ்டின். பெவரேஜ் ரிப்போர்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன? இன் 1942 the report commonly known as beverage report, ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டுக்கு பேரு பெவரேஜ் ரிப்போர்ட், was published in the United Kingdom. யுனைடெட் கிங்டம்ல அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அது என்ன சொல்லுது? ப்ரொபோஸ் பண்ணுது, வெளிப்படுத்துது. ப்ரொபோஸ்ட்னா சொல்றது, வெளிப்படுத்துறது. அது என்ன வெளிப்படுத்துச்சுன்னா, a series of measures, என்னென்னலாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற சீரீஸ், 1 2 3, போன கிளாஸ்லயே சொன்ன சீரீஸ்னா கண்டினியூஸா வரிசையா சொல்றது. மெஷர்ஸ்னா சரிப்படுத்த வேண்டிய, செய்ய வேண்டிய மெஷர்ஸ். which government should provide to the citizens. கவர்மெண்ட் குடிமக்களுக்கு கொடுக்க வேண்டியது, ப்ரொவைடுனா கொடுக்கறது. அப்ப கவர்மெண்ட் என்னென்ன ஷுட் கிவ் சிட்டிசன்ஸுக்கு, குடிமகன்களுக்கு? இட் ஷுட் கிவ் அடிக்வேட் இன்கம், தேவையான அளவுக்கு வருமானம் வரணும். அடிக்வேட்னா தேவையான அளவுக்கு, போதுமான அளவுக்கு. இன்கம் அப்படின்னா வருமானம். ஹெல்த் கேர் அப்படின்னா ஆரோக்கியம், மக்களுக்கான மெயினான ஆரோக்கியத்தை கொடுக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நடத்தணும், மருந்துகள்லாம் கொடுக்கணும். ஹெல்த் கேர். எஜுகேஷன், நல்ல கல்வியை கொடுக்கணும். ஹவுசிங், வீடுகள் அமைச்சு கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் கவர்மெண்ட் குடிமக்களுக்கு. டு ஓவர் கம் பாவர்ட்டி அண்ட் டிசீஸ். ஓவர் கம்னா தாண்டி போறது, அது இல்லாம பண்றது. எதை? பாவர்ட்டியையும் டிசீஸையும். பாவர்ட்டினா ஏழ்மை, ஏழைத்தன்மைம்பாங்க இல்லையா, பணம் இல்லாம இருக்கிறது, கஷ்டப்படுறது.
டிசீஸ் நோய்கள் இல்லாம பாத்துக்கிறது. which were the major impediments to the general welfare. அப்ப பொதுவான ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கை, வெல்ஃபேர்னா என்ன, நல்லா வாழ்றது. அப்ப ஜெனரல் பொதுவான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கைக்கு எதெல்லாம் இம்பெடிமெண்ட்ஸ் அப்படின்னா தடங்கல்கள். இம்பெடிமெண்ட்ஸ்னா தடங்கல்கள், பிரச்சனைகள். அப்போ மேஜர்னா முக்கியமான. அப்ப முக்கியமான தடங்கல்கள் என்னென்ன? ஏழ்மை, நோய்கள், வேலை இல்லா திண்டாட்டம், வீடு வசதி இல்லாதது, கல்வி இல்லாதது, ஆரோக்கியம் இல்லாதது, போதுமான வருமானம் இல்லாதது. இதுதான் குடிமக்களுக்கான பிரச்சனைகள். இத கவர்மெண்ட் குடிமக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. இதுதான் பெவரேஜ் ரிப்போர்ட்டோட ஐடியா. இப்ப நம்ம 4 questions பார்த்திருக்கோம். 5th one, நேம் த பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ். பிரிட்டன் வுட் ட்வின்ஸ் அப்படின்னா என்னென்ன? பிரிட்டன் வுட்ஸ் அப்படின்னு அதுல ட்வின்ஸ்னா என்ன? ரெண்டு பேர் இருந்தா ட்வின்ஸ். அப்ப பிரிட்டன் வுட்ஸ்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு. அது 2 எண்ணம் இருக்கு. அது என்னென்ன? த வேர்ல்டு பேங்க். ஒன்னு த வேர்ல்டு பேங்க், இன்னொன்னு த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அப்ப இந்த 2 அமைப்புகளும் தான் பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் பேர். த வேர்ல்டு பேங்க், த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இதை எப்படி ரெஃபர் பண்றாங்க, எப்படி பெயர் சொல்றாங்க, எப்படி சொல்லி காமிக்கிறாங்க? 2 years the Bretton Woods twins were established in 1945 after the Bretton Woods Conference. Bretton Woods Conference முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 அமைப்புகளை பிரிட்டன் வுட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுறாங்க. அது எங்க இருக்கு? ரெண்டுமே they are located in Washington DC in United States. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வாஷிங்டன் டிசில இருக்கு. எந்த கண்ட்ரியும், a country cannot be a member of World Bank without being a member of the fund. அப்ப மானிட்டரி ஃபண்ட்ல மெம்பரா இருக்கணும், அப்புறம் தான் வேர்ல்டு பேங்க்குக்கே மெம்பராக முடியும். இந்த 2 பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் தேவைப்பட்டு உங்களுக்கு டைம் இருந்து புரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் இருந்தா எழுதினா போதும். 2 மார்க்ஸுக்கு இந்த 2 பாயிண்ட் எழுதினாலே போதுமானது. இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்கேன். What are the objectives of IMF? IMF இங்க பாக்குறோம் இல்லையா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அதோட ஆப்ஜெக்டிவ், அதோட நோக்கம் என்ன, அதோட வேலை என்ன? நம்பர் 1, டு ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன். ஃபாஸ்டர்னா வழி நடத்துறது, வளர்த்தி எடுக்கிறது. ஃபாஸ்டர் சைல்டு அப்படின்னா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைன்னு அர்த்தம். அப்ப தத்தெடுத்தா என்ன பண்ணுவோம்? ஒரு குழந்தைய நல்லா வளர்த்துவோம் இல்லையா, அனாதை குழந்தைய. அப்போ டு ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன் அப்படின்னா, குளோபல்னா உலக அளவுல, கோஆபரேஷன்னா ஒற்றுமையா சேர்ந்து வேலை செய்யறது, மானிட்டரினா பண விஷயமா. அப்ப பணம் ரீதியான உலக அளவிலான ஒற்றுமையான ஒரு கோஆபரேஷனோட ஒரு வழி நடத்தி கொண்டுட்டு போகணுங்கிறது தான் ஐஎம்எஃப் நோக்கம், முதல் நோக்கம். செகண்ட் செக்யூர் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி. உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா நாடுகளும் பினான்சியல் அப்படின்னா பண ரீதியான, ஸ்டெபிலிட்டினா நிலைத்தன்மை, நிலையான பணம் இருக்கணும், ஏழ்மையா ஆகக்கூடாது, பணம் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, ஸ்டேபிளா ஒரே நிலையான ஒரு அமௌண்டோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேடு. அப்போ உலக அளவுல எல்லா நாடுகளும் ட்ரேடு பண்ணிக்கணும், வாங்கி வித்துக்கணும், தன்னோட உற்பத்தி பொருட்களை உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிகளுக்கும் விற்று வாங்கி அது மூலியமா பண வரவை பெருக்கிக்கணும். அதை ஃபெசிலிட்டேட் பண்றது. ஃபெசிலிட்டினா என்ன? வசதி, வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பேர் ஃபெசிலிட்டேட். 4th பாயிண்ட், ப்ரொமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட். நல்ல வேலை வாய்ப்பு ஈஸியா கிடைக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் சிறப்பான வேலை கிடைக்கிற மாதிரி, உடனே வேலை கிடைக்கிற மாதிரி பண்றது ஹை எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth. சஸ்டைனபிள்னாலும் இந்த ஸ்டெபிலிட்டினாலும் கிட்ட ஒரே மீனிங் தான். ஸ்டெபிலிட்டியும் சஸ்டைனபிளும் கிட்ட ஒரே மீனிங். நிலைத்தன்மை, நிலையா இருக்கிறது. அப்ப எக்கனாமிக் growthன்னு என்ன? பண வளர்ச்சி.
பொருளாதார ரீதியான வளர்ச்சி. அப்ப எம்ப்ளாய்மெண்ட் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து நிலையான சீரான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கணுங்கிறது தான் 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பாவர்ட்டி அரவுண்ட் த வேர்ல்டு. அப்ப இது எல்லாமே இருந்ததுன்னா நேச்சுரலி பாவர்ட்டி குறைஞ்சிரும், ஏழ்மையே இருக்காது இல்லையா? அப்போ கடைசி பாயிண்ட் என்னன்னா, இதையெல்லாம் செஞ்சு ஏழ்மைய உலக அளவுல எல்லா நாடுகளும் எந்த நாடுகளுமே ஏழ்மையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட நோக்கம், ஆப்ஜெக்டிவ், அதோட வேலை. சரிங்களா? இப்ப இது வந்து 3rd லெசன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 4th லெசன் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியா இதே மாதிரி புரியுற மாதிரி போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. சொசைட்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பீப்புளுக்கு போய் சேரணுங்கிறது தான் இந்த யூடியூப் சேனலோட நோக்கம். தேங்க்ஸ் அ லாட். பெஸ்ட் விஷஸ்.